இன்றைக்கி நான் துணி மடிக்கிறத இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். அதனால் இந்த ஃபுல் வீடியோவை கண்டிப்பாக பார்த்துட்டு லாஸ்ட்டாக நான் கேட்குற கொஸ்டினுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் துணி மடிக்கிற வேலை ரொம்ப பிடிக்கும்? கண்டிப்பாக யாருக்கும் பிடிக்காதுன்னு தான் கமெண்ட் வரப்போகுதுன்றது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. எனக்கு என்னவோ தெரியலங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும் துணி மடிக்கிற வேலை. ஆனாலும் பாப்பா வச்சுட்டு செய்கிறேன்னமோ கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனாலும் பாப்பா வந்தால்னா நான் எந்த வேலையாக இருந்தாலும் ஸ்டாப் பண்ணிவிட்டு பாப்பாவுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி. அவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணிவிட்டு அந்த வேலையை மறுபடியும் கண்டினியூ பண்ணுவேன். ஏன்னா அவங்க லோன்லியாக ஃபீல் பண்ணக்கூடாது. பார்த்தீங்களா, வீட்லேயே விளையாடுறாங்க. இப்போ காலம் கெட்டு போயிருக்குதுன்றதுனால நான் பாப்பாவை அந்தளவுக்கு வெளியே விட மாட்டேன். நான் எல்லா வேலையும் முடிச்சிட்டேன்னா கூட நானும் போயிட்டு அப்படி பாப்பா விளாட வைப்பேனே தவிர அனாவசியமாக பாப்பாவை வெளியே விட மாட்டேன். பொம்பளை குழந்தைல இன்றைக்கி ஆம்பளை குழந்தைக்கே சேஃப்டி இல்லைன்னும் பொம்பளை குழந்தைய நம்ம கண்ணும் கருத்துமாக பார்த்துக்கணும். அதே போல் பாப்பாவை நான் அதிகமாக டிவி பார்க்க விட மாட்டேன். பாப்பாவும் ஒரு இடமா குட்டி பாப்பா பார்த்தீங்களா, ஒரு இடமா உட்காந்து பார்க்க மாட்டா. எனக்கு இம்பார்ட்டன்ட் ஒர்க்காக என்னை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அவளை நான் டைவர்ட் பண்ணணுன்னும் போது டிவி போட்டு விடுவேன். அதுக்கு அழகாக ரைம்ஸ் பார்த்தாங்கன்னா மேடம் நல்லா கைத்தட்டி என்ஜாய் பண்ணி நல்லா உத்து கவனிப்பாங்க. அவ்வளோதான். அவங்களுக்கு பிடிக்கலன்னும் போது நான் டிவி ஆஃப் பண்ணிவிடுவேன். நெக்ஸ்ட்டு நான் ஃபோன் கொடுக்காம இது வரைக்கும் வளர்த்துட்டேங்க. ஃபோன் பார்க்க மாட்டாங்க. அது என்னவோ தெரியல, நான் இது வரைக்கும் ஃபோன் கொடுக்காதனால அவங்க ஃபோன் வச்சுருக்கும்போது தூக்கி போட்டுருவாங்க ஃபோனு. அது வரையும் நாங்கள் 2 பேர் தப்பிச்சுட்டு ஃபோன் கொடுக்காம நான் பாப்பா துணியை இப்படி தாங்க அரேஞ்ச் பண்ணி வைப்பேன். ஃபஸ்ட்லாம் தனித்தனியாக வச்சுட்டு இருந்தேன். பாட்டம் தனியாக, டாப்ஸ் தனியாக ஆர்கனைஸ் பண்ணி வைக்கும்போது எனக்கு மிஸ்மேட்ச் ஆகிடும் அதிகமாக. இல்லைனா துணி ஃபேட் ஆகிடும் சீக்கிரமாக. எனக்கு நீட்னஸாக தெரியல. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், அதுக்கான செட்டை அதோடு வைக்கணுன்றது முடிவு பண்ணி இப்போல்லாம் நான் அப்படி தான் ஆர்கனைஸ் பண்ணுறேன். பாட்டம் தனியாக, டாப்ஸ் தனியாக வைக்கிறதில்ல. இப்போது அதோட பாட்டமுக்கு அதோட டாப் வைக்கிறது. ஹாஸ்பிட்டலில் எனக்கு கூட கொடுத்தாங்க பார்த்தீங்களா, அது 2மே க்ரீன் கலர் கூட கொடுத்ததுனால ரொம்ப சந்தோஷம். இப்போ நான் பாப்பாவோட துணியெல்லாம் இதில் தாங்க கேரி பண்ணிக்கிறேன். வெளியே போகிற துணி தனியாகவும், வீட்டில் போடுற துணி தனியாகவும் இப்படி ஆர்கனைஸ் பண்ணிக்கிறேன். அது இல்லாமல் 2 செட் ஒரு கூடையிலையும், ஃப்ராக் ஒரு கூடையிலையும் மெயின்டைன் பண்ணிக்கிறேன். அது இன்னும் எனக்கு ஈஸியாக இருக்குது. எந்த ட்ரெஸ் வேணுன்றதை ஈஸியாக எடுத்துக்க முடியுது. இந்த பேக்கில் அவங்களோட கேப்பு, அப்புறம் சாக்ஸு, கர்ச்சீஃபு, அப்புறம் அவங்களோட சில துணிங்கள்லாம் அதில் தான் ஆர்கனைஸ் பண்ணி நீட்டாக அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன். இப்படி தாங்க நான் பாப்பாவோட துணியை மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் எப்படி பாப்பாவுக்கு பீரோவில் இடம் கொடுத்துட்டீங்களா? நான் இன்னும் பாப்பாவுக்கு பீரோவில் இடம் கொடுக்கல. இதிலே மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். ஃப்யூச்சரில் கண்டிப்பாக பீரோ வாங்குற மாதிரி தான் இருக்கும் போல் இப்படியே போயிட்டுருந்தா. அதுக்கு மேலே நான் இந்த 1 டே சர்ச்சுக்கு போயிட்டு கட்டிட்டு போகிற சாரியை அப்படி வாஷ் பண்ணணுன்ட்டு அங்கே ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறேன். 2வது அது கூடயே டவலு அப்படிலாம் இருக்கும். 2வது நான் எனக்கு கவர் இப்படி அடக்கி வைக்கிறது ரொம்ப பிடிக்குங்க. எத்தனை பேருக்கு இந்த மாதிரி கவர் கலெக்ட் பண்ணுற பழக்கம் இருக்குதுன்றதை சொல்லுங்கள். ஓகேங்க, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வரேன். பாய்.